சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் தெய்வத் தமிழிசை செல்வர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீல நினைந்து பெரும் பற்ற புலியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 6வது தமிழ் வேதம் திருத்தாண்டகம். இதில் 94வது திருப்பதிகத்தில் 7வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, அடியார் பெருமக்களே, நிறைய வீடுகளில் நம்ம தீபாரத்தனை காட்டும் பொழுதும் மங்கள நிகழ்வுகளின் போதும் பிறந்த நாள்களின் பொழுதும் பூஜை ரூமில் நம்ம பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தாண்டகம் இந்த திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்தை நம்ம தினந்தோறும் ஓதணும்னா நமக்குள்ளே இருக்கிற இது என்னால் நடந்தது, இது நானே செஞ்சேன், இதை நான் தான் செய்வேன், இது என்னால் தான் முடியும், இந்த மாதிரி இருக்கிற அந்த தான் என்ற அகங்காரம் முதல்ல நம்ம விட்டு போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு திருத்தாண்டகம் இது. நின்ற திருத்தாண்டகம். சுவாமி இந்த உலகத்தினுடைய ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உமா மகேஸ்வர மூர்த்தமாக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்து எல்லா பொருட்களுமாக இருந்து பஞ்சபூதங்களாக இருந்து அனைத்துமாக இருக்கிற நம்முடைய பெருமான் நீராக தீயாக காற்றாக இப்படி எல்லாமாக நிற்கிறார் நம்ம பெருமான். அப்படிப்பட்ட ஒரு திருத்தாண்டகம் இது. இந்த திருத்தாண்டத்துக்கு பேர் ருத்ர திருத்தாண்டகம் அப்படின்னு பேருங்க. நம்ம அழகாக படிக்கலாம். நம்மளுக்கு ருத்ரம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வேறு அந்த வேதம் படிக்கிறவங்க ருத்ரம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ருத்ரம் இதுதான், அதில் உள்ள பொருள் அப்படியே இதில் இருக்குது. அவங்க படிப்பாங்க ருத்ர இதில் நீலகண்டாய போற்றி அப்படின்னு ஒன்றையும் ஓம் சக்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய பாடல்களில் வரும், நம்ம கோயில்களில் கேட்டுக்கலாம். ருத்ரம் படிக்கிறவங்கன்னு தனியாக ஒருத்தவங்க இருக்காங்க, யசுர்வேதம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி படிக்கக்கூடியது நமக்கு அது அப்படியே தமிழ் வடிவம் நமக்கு இப்போ சுவாமி அருளிருக்காங்க. அதுதான் இந்த பாடல். அற்புதமான பாடல். இதெல்லாம் நம்ம படிக்கணும். பெருமான் இந்த உலகத்தில் எல்லாமுமாக இருக்கிறார், நம்மால் எதுவும் நடக்கலை. பெருமானே படைக்கிறார், பெருமானே காக்கிறார், பெருமானே அழிக்கிறார். படைத்தும் கறந்தும் படைத்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் காத்தும் விளையாடி பெருமான் முத்தொழில்களை செய்கிறார். பெருமான் தான் அதுக்காக பெருமான் தான் 3 தொழில்களையும் செய்கிறார். இந்த உலகத்தினுடைய இயக்கங்களுக்கு காரணம் சிவபெருமான் தான். அப்போ நிறைய அடியார் பெருமக்கள் நினைப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப துக்கமான செய்திகளெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, துக்கமான இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம தான் ஆன்மீகவாதியாக இருக்கிறோமே அப்படின்லாம் நினைப்பாங்க. கிடையாது. இந்த உலகத்தினுடைய இயக்கமே சிவபெருமானுடைய அருளால் நடக்கிறது. இன்பங்களும் துன்பங்களும் எல்லா நன்மை தீமையும் அவரே தான் நமக்கு ஊட்டுகிறார். அவர் நம்ம நுகர்தலாக அந்த நுகர்கின்றோமே, அந்த நுகர்கள் கூட நமக்கு சிவபெருமான் தான். இந்த உடலை கொடுத்தது சிவபெருமான் தான். இப்படி எல்லாமாக இருக்கிறார் சிவபெருமான். அதான் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி அப்படின்னு எடுத்த உடனே சுவாமி சொல்லிடுவாங்க. இந்த திருத்தாண்டகத்தில் ஸ்பெஷலே அதுதான். சுவாமி தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்கிறது தான். அதில் ஒவ்வொன்றாக நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம சிந்திச்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும். எங்கேயாவது வேள்விகள் நடந்ததுன்னா இதை நம்ம படித்தே ஆகணும். கற்றவர் உண்ணும் கனியே போற்றி அப்படிங்கிறது ஒரு திருத்தாண்டகம். அதுக்கப்புறம் ருத்ர திருத்தாண்டகம்னு படித்தோம்னா இதுதான் நம்ம படிக்கணும். இதை எளிமையாக சுவாமிக்கு நம்ம பூஜை ரூமில் தினந்தோறும் பாடலாம். எளிமையாக எப்படி பாடுறது அப்படின்னா, திருச்சிற்றம்பலம். மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவீரியாய் குமரியாகி குல் புலித்தோலாடை குழகனாகி போதாய் மலர் கொண்டு போற்றி நின்று
புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் கெளிதேயாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாறே அழல் வண்ணர்தாம் நின்றவாறே. இப்படி படிக்கலாம் எளிமையா திருச்சிற்றம்பலம். இல்லை நம்ம சுருக்கமாகவும் படிக்கலாம், பாட தெரியல. மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி அப்படி படிக்கலாம். இது அழகான ருத்திரம் படிக்கிறது சுவாமிக்கு, சிறப்பான பாடல். தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சார்புமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் ஆகி அப்படி காயாகி மந்திரம் படிக்கிறாங்க இல்லையா அவங்க. ஓம் நீலகண்டாய நமக, ஓம் அண்ணாமலையாய நமக அப்படின்னு படிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இதுவும் நம்ம படிக்கக்கூடியது தான் இந்த திருப்பதிகம். சரி, இந்த பாட்டில் நமக்கு பெருமான் என்ன அருளை அருளுகிறார் அப்படின்னா, சுவாமி தான் எல்லாமாகவும் இருக்கிறார். நமக்கு மாதாவாக இந்த உலகத்தில் முதல்ல சிவபெருமானும் உமாதேவியும் தான் தோன்றினாங்க. அவங்களுடைய அருளினால் தான் இந்த உலகம் உருவாச்சு. அதைத்தான் இங்கே சுவாமி சொல்கிறாங்க, மாதா பிதா மக்களாகி இது எல்லாமே சிவபெருமான் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அலை எழுந்து மடங்கும் இந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலும் சிவபெருமான் தான். பெரிய ஆகாயமாக இருக்குது இல்லையா மேல வானம், அதுவும் சிவபெருமான் தான். இந்த நதிகளாக ஓடுது இல்லையா, நமக்காக ஓடச் செய்தார். அந்த கோதாவரி குமரிகள் ஆகிய இந்த நதிகளாகவும் பெருமான் இருக்கிறார். கொல்லும் புலித்தோளது அந்த ஆடையாக கொண்ட அழகன், அப்படி ஒரு புலித்தோலை பொருத்தி அதையே ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிற அந்த அழகனாக இருக்கிறார். உரிய பொழுதில் மலர்வதாகிய பூக்கொண்டு புனைந்து புகழ்ந்து நிற்பாருடைய பிறப்புக்கும் புனிதன் ஆகியும். பெருமானை வழிபடுறாங்க இல்லையா, அதிகாலையில் எந்திரிச்சு இந்த பூவெல்லாம் கொண்டுட்டு போய் மாலையாக கட்டி புகழ்ந்து அங்கே பாட்டு பாடி அந்த கோயிலில் அடியார் பெருமக்களாக நம்ம நிற்கிறோம் இல்லையா. நிற்பாருடைய நம்மளுடைய பிறப்பு அடுத்ததை நிர்ணயம் செய்வதற்கும் இந்த பிறப்பு இனி வராத வண்ணம் இருப்பதற்கும் நம்மளுடைய சிவபெருமான் தான் காரணம். அதுதான் இதை பாட்டில் சொல்கிறாரு. பூக்கொண்டு, அதாவது உரிய பொழுதில் அந்த பூச நேரங்களில் உரிய பொழுதில் மலர்வதாகிய பூக்கொண்டு புனைந்துன்னா மாலையாக கட்டி புகழ்ந்துன்னா இந்த திருமுறை பாடல்களை பாடி அப்படி நிற்கிறவங்களுடைய பிறப்பருக்கும் புனிதனாக பெருமான் இருக்கிறார். யாதும் நிகழ்தலும், என்ன நடந்தாலும் அந்த நடக்கிறது அந்த நிகழ்வுகள் எல்லாம் சிவபெருமான் தான் நிகழ்த்துகிறார் என கவலையற்று தன்னையே நினைவாருக்கு. எனக்கு அது நடக்குமோ, எனக்கு இது நடக்குமோ, எனக்கு செல்வம் வருமோ, எனக்கு பிள்ளைங்க சோறு போடாதோ, எனக்கு போகிற வழியில் ஏதாவது நடக்குமோன்னு இப்படி ஒன்றை பற்றியே நீங்கள் சிந்திக்காம தன்னைத்தானே நினைவார்க்கு, தன்னையே நினைவார்க்கு எளிய பொருள். தன்னை பற்றி எப்போவுமே கவலைப்படாமல் சிவபெருமானையே நினைஞ்சோம்னா நம்ம அவரை நினச்சிக்கிட்டே அவருடைய நாமத்தை நமசிவாயான்னு சொல்கிறதும் சிவசிவா சொல்கிறதும் ஆரூராங்கிறதும் தியாகேசாங்கிறதும் இப்படி அவருடைய நினைப்பில் நம்ம இருந்தோம்னா அவர் நமக்கு எளிய பொருளாக, பெருமாளும் பிரம்மாவும் தேடி போய் பார்க்க முடியாதவர் நமக்கு எளிய பொருளாகி நமக்கு வருவார் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். நெருப்பின் நிறம் போல, நெருப்பினுடைய நிறம் அதனுடைய குணம் என்னன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியும் பெருமான் நமக்கு இருப்பார். அப்படி எம் பெருமான் நெருப்பின் நிறமாக அண்ணாமலையில் தீவண்ணராக அந்த நெருப்புக்கு உள்ள வடிவமாகவும் பெருமான் நமக்கு எழுந்து நின்றவாறு அப்படி வியக்கத்தக்கதான் இந்த பாடல் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாட்டில் நாவுக்கரசு சுவாமிகள் அருளுகிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்போ இது நின்ற திருத்தாண்டகம். நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜையில் ஒரு பாட்டை பாடலாம், தெரிந்த வண்ணம் பாடலாம். பாட தெரியாதவங்க அழகாக படிக்கலாங்க. இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி யமனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிற உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி
நிமிர்புன் சடையடிகள் நின்றவாறே. இதான் இப்படியே பாடலாம். ஆனால் நம்ம இதெல்லாம் பாடணும். சுவாமி எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் இதில் சொல்கிறாருங்க. பெரிய பூமியாக இருக்கிறார், நீராகவும் இருக்கிறார், தீயாகவும் இருக்கிறார், எரியும் காற்றாகியும் இருக்கிறார், ஆகாசமாகவும் இருக்கிறார், ஞாயராகவும் இருக்கிறார், அழிவில்லாத நிலையை உடைய திங்களாகியும் இயமனனாகியும் இங்கனம் அட்டமூர்த்தியாகியும் பெருமை உடையதாகிய நன்மையும் சிறுமையும் உடையதாகிய குற்றமும் பெண்ணும் ஆணும் ஏனைய தேவருடைய திருவடிவங்களும் அருவமும் உருவமும் அருவுருவமும் என்னும் தாம் மூவகை திருமேனிகளும் தாமே ஆகி நேற்றாகி இன்றாகி நாளையாகி நீண்ட செஞ்சடைகளை உடைய எம் பெருமான் நின்றவாறு வியக்கத்தக்கதாகும் அப்படின்னு சுவாமி அழகாக நமக்கு இந்த திருத்தாண்டகத்தில் நமக்கு அருளுகிறார். அன்பர் பெருமக்களே, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் அவனே, பஞ்சபூதங்களும் அவனே. நம்மால் எதுவுமே நடக்காதுங்க. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ அப்படின்பார் சுவாமி. இங்க நம்மளை பெருமான் தான் வழி நடத்துகிறார். இந்த உடலை கொடுத்து, இந்த கருவி புவனங்களை கொடுத்து, உறவுகளை கொடுத்து, அப்பா அம்மாவை கொடுத்து, எல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்தது. ஆகையினாலே தன்னைத்தானே நினைத்து தனக்கென்று சேர்த்து வைக்காமல், தன்னைத்தானே இன்ப துன்பங்களை நினைக்கே வருது நானே துன்பப்படுறேன்னு நினைக்காம, சிவபெருமானுடைய அந்த நினைவுகளில் நாம் இருந்தோமேயானால் ஒரு துன்பமும் நம்மை நெருங்காது என்பது இந்த பாடலினுடைய கருத்தாக நமக்கு நாவுக்கரசு சுவாமிகள் அருளுகிறார். அடியார் பெருமக்களை, இது போன்ற பாடல்களை பூஜை அறையிலே பாடி நாம் இறைவனிடம் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியிலிருந்து சிவபாலா. குறைவிலாத உயிர்கள் வாழ்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே, ஆழ்க தீயதியெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிவா. திருச்சிற்றம்பலம்.